தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை, தமிழகத்தை வஞ்சிக்கிறது மத்திய அரசு போன்ற வசனங்களை ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் கூறி வருகிறது ஸ்டாலினின் திமுக அரசு. ஆனால் உண்மை நிலையோ வேறு. மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு இதுவரை சுமார் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசு. ஆனால் கடந்த காங்கிரஸ் அரசு தமிழகத்துக்கு ஒதுக்கிய தொகை ரூபாய் 879 கோடி மட்டுமே. அதாவது காங்கிரஸ் அரசு ஒதுக்கிய தொகையை விட பாஜக அரசு ஒதுக்கிய தொகை 7 மடங்கு அதிகம். மேலும் தமிழகத்துக்கு 5 வந்தே பாரத் ரயில்களை வழங்கியுள்ளது மத்திய அரசு. ரயில்வே திட்டங்களுக்கு நிலங்களை கையகப்படுத்தும் உரிமை மாநில அரசிடமே உள்ள நிலையில் அதனை செய்யாததன் விளைவாக பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. 2749 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டிய நிலையில் திமுக அரசோ வெறும் 807 ஹெக்டேர் நிலத்தை மட்டுமே இதுவரை கையகப்படுத்தியுள்ளது. எனவே திமுக அரசு தங்கள் மீதுள்ள திறனற்ற தன்மையை மறைக்க மத்திய அரசின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு இனியாவது மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு ஒத்துழைப்பை அளித்து தமிழக மக்களின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை.